காலனி ஹவுஸில் ஒரு பார்ட்டி நடக்குது. எதுக்குன்னா ஃபாத்திமா இந்த இடத்துக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. அந்த பார்ட்டியில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க சொல்ல ஒருத்தன் மட்டும் தனியாக மேலே போகிறான். அவன் யாருன்னா போன வாட்டி அந்த மான்ஸ்டருக்கு ஃப்ளவர் வச்சுருந்தான். போன வாட்டி அந்த மான்ஸ்டர்ஸுக்கு ஃப்ளவர் வச்சவன் இந்த வாட்டி அந்த மான்ஸ்டர் அவனை பார்த்து எத்தனை நாள் என்னை வெளில நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்ப, கதவை திறந்து விடுதுன்னு சொல்லுது. இவனும் அந்த மான்ஸ்டரை நம்பி ஏமாந்து கதவை திறந்து விட்டுறான். உள்ளே வந்த மான்ஸ்டர் அவனை கிஸ் பண்ணுறன்ற பேரில் அவன் உதட்ட கதிச்சு துப்புது. அவனை கொடூரமாக அங்கேயே கொலை பண்ணி போட்ட மான்ஸ்டர் கதவை திறந்து விடுது. அந்த இடத்த சுற்றி இந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் அந்த ஜன்னல் வழியாக காலனி ஹவுஸ்குள்ளே வராங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஃப்ரம் சீரீஸோட ஃபஸ்ட்டு சீசன் கடைசி 4 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் வேணால் சேனல்லே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். சாரி வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஏன்னா நான் சீரீஸ் இப்போ தான் பார்த்து முடித்தேன். இனிமேட்டு இந்த சீரீஸோட எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக வந்துடும். அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் காலனி ஹவுஸ்குள்ளே வர அதே சமயம் பாய்டும் ஃபாதர் கேட்ரியும் ஷெரிஃப் ஸ்டேஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபாதர் கேட்ரி அவனுக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சாராவை நான் தான் இன்னும் வச்சுருக்கேன் பேஸ்மெண்ட்லன்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே பாய்டு இன்னும் டென்ஷன் ஆகிறான். பட் ஃபாதர் கேட்ரி அவனுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எப்படி அந்த பேக்கில் இருக்க விஷயம்லாம் சாராக்கு தெரிஞ்சது, அவள் எப்படி அந்த விஷயம் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னான், எப்படி இங்கே நான் புதைச்சி வச்ச விஷயங்கள்லாம் அந்த மான்ஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சதுன்னு தெரில. ஏன்னா இது ஒரு சோகமான மெமரி. நான் ஒரு ஃபாதரில் சர்ச்சாக இருந்தேன், அங்கே ஒரு பையன் என்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டு வந்தான். நான் அவங்க வீட்டில் வழக்கமாக இந்த அப்பா அம்மா திட்டுற மாதிரி தான் ஏதோ பண்ணுறாங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இருக்காதுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்து வீட்டுக்கு போடான்னு அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் அடுத்த நாள் அந்த பையன் அவங்க அப்பாவோட அடி தாங்காமல் செத்து போயிட்டான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவங்க அப்பாவை என் கையாலே அடித்து கொன்னேன். அந்த ரத்தக்கரை தான் அது. அப்போ அந்த ஊரை விட்டு ஓடி வந்தவன் தான் நான். அங்கேருந்து நேராக இந்த இடத்துல வந்து மாட்டிக்கினேன். இந்த விஷயம் இங்கே வந்து நான் யாருக்குமே சொன்னதில்லை. இது எப்படி சாராக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்கிறான். அதுக்கு பாய்டு மேபி நீ யாருக்குன்னா சொல்லியிருப்பா, அவங்க சாரா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதனால் அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறான். பட் ஃபாதர் கேட்ரி 100% உறுதியாக சொல்கிறான், நான் இந்த விஷயத்த வேறு யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஸோ சாராக்கு இது தெரிஞ்சிருக்குன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் சாரா கிட்ட பேசுது, அவளை வச்சு தான் நம்ம இங்கேருந்து வெளில போக முடியும்னு சொல்கிறான். அதே சமயம் காலனி ஹவுஸ் ஃபுல்லாக ரத்த கலரியாக இருக்குது. உள்ளே வந்த மான்ஸ்டர்ஸ் ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் கொண்டு போடுது. பட் விக்டர் அப்புறம் ஜூலி 2 பேர் மட்டும் அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. ஏன்னா விக்டருக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. ஸோ அவன் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கான். அவன் ஜன்னல் வழியாக கயிறை போட்டு கீழே இறங்குறான். ஜூலியும் அவன் கூட கூட்டிகிட்டு போயிடுறான். கீழே வந்த ஜூலி வா நம்ம டவுனுக்குள்ளே போகலான்னு சொல்கிறான். ஆனால் விக்டர் இல்லை, டவுனுக்குள்ளே போனால் நம்ம மாட்டிப்போம், நம்ம இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லி அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் வழி காட்டுறான். அந்த வழியாக விக்டர் ஜூலியை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் அங்கே ஒரு ஃபேரவே ட்ரீ இருக்குது. அதில் விக்டர் ஜூலியை இறக்கி விட்டு அவனும் இறங்குறான். ஜூலி ஃபேரவே ட்ரீ மூலயமா ஒரு டனலுக்கு போயிடறா. அந்த டனல்லே நைட்டை ஸ்டே பண்ணுறான். காலனி ஹவுஸில் இருந்த மற்ற எல்லாரையும் டோனா ஒரு வேனில் கூட்டிகிட்டு டவுனுக்கு கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். பட் பாய்டோட பையன் எலிஸும் ஃபாத்திமாவும் உள்ளே மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரில. பட் ஃபாத்திமா அப்போ தான் குயிக்காக யோசிச்சு ஒரு ரூமில் அவங்கள வச்சு லாக் பண்ணி அந்த தாயத்தை வெளில மாட்டி ஒரு டாலிஸ்மனை. அது ஒர்க் ஆகுது, அந்த மான்ஸ்டர்ஸால் உள்ள வர முடியல. பட் அன்றைக்கி நைட்டு அந்த காலனி ஹவுஸில் 10க்கும் மேற்பட்டவங்களை அந்த மான்ஸ்டர்ஸ் கொண்டு போட்டுதுங்க. இங்கேருந்து கிளம்புன டோனா வண்டியில் ஏற்றுறவங்களாம் கூட்டிகிட்டு நேராக பாய்டோட ஷெரிஃப் ஸ்டேஷனுக்கு போகிறா. அங்கே வந்து பாய்டு வாங்க 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 என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எங்களை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லவுடனே சரி இப்போ இதை பற்றி பேச நேரம் இல்லை, எல்லாரும் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அதே சமயம் ஜேட் அந்த டைரியில் திருப்பி அந்த சிம்பிள்ஸை பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவன் பார்த்துட்டு இருக்க சொல்ல ஒரு பேஜ் மட்டும் ஒட்டி இருக்கிறத ஃபீல் பண்ணுறான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்குறான். உள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ஓரத்தில் விக்டர் சின்ன பையனாக இருக்கான். அது விக்டர் தான் எப்படி கண்டுபிடிக்கிறான்னா அவன் கையில் இருந்த லஞ்ச் பாக்ஸை வச்சு. ஸோ விக்டர் இவ்வளோ வருஷமாக இங்கே இருந்திருக்கான்றது அப்போ தான் ஜேடுக்கு புரியுது. ஸோ விக்டரை பிடிச்சா நமக்கு எல்லா விஷயம் தெரியும்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் விக்டரை தேடலான்னு நினைக்கிறான். பட் இந்த பக்கம் ஷெரிஃப் ஸ்டேஷனில் வண்டியில் வந்து எல்லாரையும் சேஃப்டி பண்ணிருக்க சொல்ல ஃபாதர் கேட்ரி ஒரு மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த மான்ஸ்டர் ஃபாதர் கேட்ரியை கொலை பண்ணிடுது. ஸோ ஃபாதர் கேட்ரி அந்த இடத்துல இறந்து போகிறார். இதெல்லாம் பார்த்து காண்டான பாய்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் ஆகாது, நம்ம இந்த விஷயத்தில் எதனா செஞ்சு தான் ஆகணும்னு கென்னியை கூப்பிட்டு நான் காட்டுக்குள்ளே போகிறேன், நீ தான் இனிமேல் ஷெரீஃப் அந்த இடத்த பார்த்துக்கணுன்றான். கென்னி நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இங்கே எந்த நிலைமையுமே சரியில்லை, இப்போ போய் நீங்கள் எங்களை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, நான் தனியாக என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். பாய்டு பிடிவாதமா இல்லை நான் போய் தான் ஆவேன், இப்போ தான் நீ ஸ்டெப் அப் பண்ண வேண்டிய டைம், உன்னோட கரேஜை வளர்த்துக்க, தைரியமாக இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய் சாராவை மீட் பண்ணி நம்ம 2 பேரும் காட்டுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கட் பண்ணால் பாய்டோட ஃப்ளாஷ்பேக். இப்போ தான் பாய்டு யார், அவன் எப்படி இங்கே வந்தான்னு தெரியுது. பாய்டு ஒரு எக்ஸ் மிலிட்ரி பர்சன், அவனோட ஒய்ஃபும் ஒரு எக்ஸ் நேவி பர்சன். அவங்க 2 பேரும் ரிட்டையர் ஆகிட்டு அவங்களோட லைஃப்பை
நிம்மதியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க பையன் எலிஸ் கூட. அப்போ தான் அவங்க இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க இந்த ட்ரீயை பார்க்குறாங்க, இந்த டவுனுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க இங்கே வந்தப்போ இங்கே டாலிஸ்மன் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி ஒளிஞ்சு தான் வாழுறாங்க. இதை பார்த்த பாய்டு அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறான். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்க சப்ளைஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். யாருமே தொடர்ந்து ஒரே இடத்துல 2 நாள் ஒளியக்கூடாது. நம்மளோட இடங்களை மாற்றி மாற்றி ஒளியணும். இப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்பட்டாதான் இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்மளை வின் பண்ண முடியும்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி டோனா, ஃபாதர் கேட்ரி இவங்க எல்லாரையும் பேசி ஒரு குழுவாக அவங்கள ஒன்று சேர்க்குறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ பெரிய காடு இருக்குல்ல, இதில் ரிசோர்ஸஸ் இருக்கும், லைக் பழம், காய்கறி, விலங்குகள்னு. நம்ம போய் ஏன் அதை தேடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் தேடி ஆடு, கோழி இது போன்ற விஷயங்களை எடுத்துகிட்டு வரான் டவுனுக்கு. அவங்க ஒரு பான் ஆரம்பிக்கிறாங்க. விஷயங்கள் எல்லாமே அங்கே ஒரு ஆர்கனைஸாக நடக்க ஆரம்பிக்குது. பட் பாய்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லவே அவன் ஒய்ஃபுக்கு புத்தி தடுமாறுது. அவளால் எது நிஜம் எது பொய்னே தெரிஞ்சிக்க முடியல. இதை பார்த்த எலிஸ் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நீ இந்த மாதிரி அம்மாவை கண்டுக்காமலே இருக்க, பட் அம்மாவுக்கு வந்து பிரெயின் இதுவாகிட்டு இருக்கு, நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்கிறான். பட் பாய்டு இதை கேட்காம திருப்பியே காட்டுக்குள்ளே போகிறான். அப்படியே அவன் காட்டுக்குள்ளே போக சொல்ல தான் ஒரு நாள் நைட்டு அந்த காட்டில் மாட்டிக்கிறான். அப்போது ஒரு குகைக்குள்ளே போய் இவன் ஒழிஞ்ச உடனே அந்த மான்ஸ்டர்ஸ் எதுவுமே இவனை அட்டாக் பண்ணாமல் இவனை விட்டு போயிடுது. அப்போது அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் அந்த குகைக்குள்ளே வந்த நம்மளை எந்த மான்ஸ்டர்ஸும் அட்டாக் பண்ணணும்னு சுற்றி பார்க்க சொல்ல அங்கே தான் அவனுக்கு அந்த சிம்பிள் கிடைக்குது, டாலிஸ்மன். அந்த குகையை ஃபுல்லாக அந்த தாயத்து இருக்குது. அந்த தாயத்தை கலெக்ட் பண்ணிட்டு டவுனுக்கு வரான். இதை வச்சு நம்ம எல்லாரையும் காப்பாற்றலாம். பட் டவுனுக்கு வந்து அவனுக்கு ஷாக். அவன் பொண்டாட்டி கன் எடுத்து போகிற வர எல்லாரையும் ஷூட் பண்ணிருக்கா. இது ஒரு கனவு, இது உண்மை இல்லை, நம்ம எல்லாரையும் கொண்டு வரலாம், அப்போ தான் அவங்களாம் கனவுலேருந்து எழுந்துப்பாங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஷூட் பண்ணிருக்கா. இதை பார்த்த பாய்டு அவள்கிட்ட பேசி தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் அவள் பாய்டோட பையன் எலிசியே சுட வர சொல்ல வேறு வழி இல்லாமல் அவனோட ஒய்ஃபையே கையால் சுட்டு கொள்கிறான் பாய்டு. இதுதான் பாய்டு இங்கே வந்து சேர்ந்த கதை. இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச அப்புறம் பாய்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணுறான். கட் பண்ணால் ஜேட் உட்காந்து விக்டர் எங்கன்னு தேடிட்டு இருக்கான். பட் கென்னி வீட்டுக்கு காலனி ஹவுஸ்லேருந்து 4-5 பேரை கூப்பிட்டு வந்து தங்க வைக்கிறான். இதை பார்த்த ஜேடு காண்டாயி அவங்ககிட்ட விக்டர் எங்கன்னு கேட்குறான். அவங்க யாருமே தெரிலன்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் விக்டரை தேடுறேன், அங்கே வந்து ஓடிடுறான். மறுபக்கம் ஜூலியா அவங்க அப்பா அம்மா கூட வீட்டுக்கே திரும்ப வந்துடுறா. அவள் பயத்தில் நடுங்கி செத்துட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி டேபிதா அங்கே தங்க வைக்கிறான். கட் பண்ணால் கென்னி ஹாஸ்பிட்டல் போய் யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே ஃபைன் தான். எலிஸுக்கு கை உடஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் எலிஸ் கிட்ட போய் கென்னி சொல்கிறான், உங்கள் அப்பா இந்தமாதிரி காட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறாரு, நான் எவ்வளோ சொல்லி அவர் கேட்கலன்னு. அதே சமயம் பாய்டு சாராவை கூட்டிகிட்டு ஊருக்கு வெளியில் ஒரு உடன் கேபினெட்டில் தங்க வைக்கிறான். தங்க வச்சுட்டு இங்கேயே இரு, நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என் பையன்கிட்ட சொல்லிவிட்டு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போய் எலிஸை பார்த்து பேசுகிறான். இந்த மாதிரி நான் மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறேன்டா, என்னால் இந்த ஓட்டி என்ன கண்டுபிடிக்க முடியுன்றத பார்க்கலாம், ஏன்னா இங்கேயே இருக்கிறதுனால நம்ம எந்த விஷயத்தையும் சால்வ் பண்ண முடியலன்னு. அதுக்கு எலிஸ் காண்டாயி, நீ அம்மா செத்தப்பவும் இப்படி தான் பண்ண, இப்போ இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ மறுபடியும் காட்டுக்குள்ளே தான் போனோமான்னு கத்திட்டு கோவமாக உட்காந்துடுறான். பட் ஃபாத்திமா அவனை கன்வின்ஸ் பண்ணுறா, உனக்கே உங்கள் அம்மா விழுந்தது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா பாய்டுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும். ஸோ நீ இந்த விஷயத்தில் அவர் மேலே கோவப்படுறதுல ஒரு யூஸும் இல்லை, போய் அவர்கிட்ட பேசுன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு எலிஸும் போய் பாய்டு கிட்ட பேசுகிறான். நீங்கள் நல்லபடியாக போய் திரும்பி வாங்கப்பா, உங்களுக்காக நாங்கள் இங்கே எல்லாம் காத்துட்ருப்போன்னு. பட் அவன் பேசும்போது சாரா இருக்கிறத பார்த்தாரான். இவளை ஏன் இன்னும் உயிரோட வச்சுருக்கீங்கன்னு கேட்க, இவ தான் இந்த ஜேர்னிக்கு முக்கியமான கீ, இவளை வச்சு தான் நான் என்னால் என்ன ஃபைன் பண்ண முடியும் பார்க்க போகிறேன். ஸோ டோன்ட் வரி, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அங்கேருந்து அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு சாராவை கூட்டிகிட்டு காற்றுக்குள்ளே கிளம்புறான் பாய்டு. போகிறதுக்கு முன்னாடி டோனாவை பார்த்து அவகிட்டையும் குட் பை சொல்லிவிட்டு, நான் திரும்பி வருவானா வரமாட்டானான்னு தெரியாது, நான் வரலன்னா இந்த இடத்த நல்லா பார்த்துக்கன்னு சொல்கிறான். பட் டோனா பாய்டு திட்டுறா, நீ கண்டிப்பாக திரும்பி வருவேன், வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இங்கே எஸ்கேப் ஆகும்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஹக்கு கொடுத்து பாய்டை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். அங்கேருந்து கிளம்பின பாய்டு சாராவை கூட்டிட்டு காட்டுக்குள்ளே நகர்றான். அதே சமயம் இங்கே டவுனுக்குள்ளே பெரிய பிரச்சனையாயிடுது. லைக் தங்களோட சப்ளைஸை காலனி ஹவுஸில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறது டவுன் மக்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க எல்லாம் வந்து டைனரில் சண்டை போடுறாங்க. கென்னியோட அம்மா அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. பட் இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கென்னியும் டோனாவும் வந்து பேசுகிறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த சமயத்தில் தான் ஜிம் வந்து அவனோட ஐடியாவை சொல்கிறான். நம்ம ஒரு டவர் பில்ட் பண்ணி அதுலேருந்து சிக்னல் கொடுத்தா, இந்த சிக்னல் கொடுக்கறது மூலயமா நமக்கு வெளியிலேருந்து ஹெல்ப் கிடைக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் மனுஷங்களால் ட்ராவல் பண்ண முடியாத இடத்துக்குலாம் ரேடியோ சிக்னல்ஸ் ட்ராவல் பண்ணணும். ஸோ ரேடியோ சிக்னல்ஸ் வச்சு நம்ம இங்கே தப்பிக்கலாம் இல்லைன்னு சொல்கிறான். இந்த ஐடியாவை கேட்ட டோனா மக்கள் முன்னாடி இந்த ஐடியாவை சொல்கிறா. நம்ம இங்கேயே இருந்து சாகணுமா இல்லை வெளியில் போக ட்ரை பண்ணி போராடி சாகுறோமா, நம்ம எதுவுமே பண்ணாமல் சாகிறதுக்கு ட்ரை பண்ணியாச்சும் சாகலாம்ல. ஸோ ஜிம்மோட ஐடியாவை ஏற்று அவன் அந்த டவரை பில்ட் பண்ண எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அன்னைக்கு பொழுது சாயுது. கென்னி ஒரு நல்ல ஷெரீஃபாக மணி அடித்து எல்லாரையும் வீட்டுக்குள்ளே போக வைக்கிறான். கிறிஸ்டியும் கென்னியை பார்த்து அவங்க படிச்சுட்டு இருந்த புக்கை கொடுத்துட்டு அவகிட்ட நல்லபடியாக பேசிட்டு போகிறா.
டோனா வீடுகளில் தங்க வச்ச காலனி ஹவுஸ் மெம்பர்ஸ் போக மிச்சம் இருக்கவங்கள ஷெரீஃப் ஸ்டேஷனில் தூங்க வைக்கிறான். இந்த பக்கம் டேபிதா வீட்டில் அந்த கரண்ட் எங்கே போகுதுன்னு பார்க்கறதுக்கோசம் தோண்டிட்டு இருந்த குழியிலேருந்து மேலே ஏறி வர சொல்ல அவள் வித்தியாசமான ஒரு படிக்கட்டை உணர்றான். லைக் ஒரு லைட் ஹவுஸ் படிக்கட்டு மாதிரி. படிக்கட்டு ஃபுல்லாக பொம்மைகளாக இருக்குது. அந்த படிக்கட்டை ஏறி மேலே போக சொல்ல அவளோட புருஷன் செத்து அங்கே தொங்குற மாதிரி அவளுக்கு ஒரு நைட் மேர் வருது. அலறி அடிச்சுட்டு ஏண்டுக்கிறான். கட் பண்ணால் இதோட நம்ம 9வது எபிசோடுக்குள்ளே போகிறோம். 9வது எபிசோடில் டவுன் மொத்தமுமே ஒன்று சேர்ந்து அந்த டவரை கட்ட உழைச்சிட்டு இருக்காங்க. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்க ஒயர்ஸ் எல்லாம் ஓகே, பட் அவங்களுக்கு பவர் வேணும். இந்த டவரை மேலே எடுத்து நிறுத்தது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து தொடர்ந்து சிக்னல்ஸ் நம்ம வெளியில் கொடுத்தானா யாருன்னா ஒருத்தர் பிக் பண்ணுவாங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சிக்னல் கொடுக்கறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பட் அதுலேருந்து தொடர்ந்து வார கணக்கில் சிக்னல் கொடுக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட பவர் இல்லை. ஸோ பவரை பற்றி என்ன பண்ணலான்னு ஜிம்மும் ஜேடும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு டவர் கட்டுற வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரையும் வச்சு டவரை கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுக்குள்ளே போன பாய்ட் அண்ட் சாரா மரத்தில் போகிற வழிகளெல்லாம் மார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது பாய்ட், ஏன் இந்த முடிவு எடுத்த, ஏன் நீ ஈத்தனை கொலை பண்ணணும்னு நினச்சின்னு கேட்க, சாரா, எனக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படி, நான் இப்போ ஈத்தனை கொலை பண்ணேன் எங்கள் அண்ணன் செத்துருவேன்னு சொன்னாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, சொன்ன மாதிரியே நடந்தது, நான் ஈத்தனை கொலை பண்ணல, அதே மாதிரி எங்கள் அண்ணன் செத்துட்டான். இப்போ புரியுது அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ்னு. பாய்ட் அவளோட ஹேண்ட் கப்பை ரிலீஸ் பண்ணி அவள் மேலே பாவப்பட்டு அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். இந்த பக்கம் பவர் ஷார்ட்டேஜை சால்வ் பண்ண முடியாமல் தவிச்ச ஜிம்முக்கும் ஜேடுக்கும் ஒரு சரியான ஐடியா வருது. இங்கே இருக்க எல்லா பவர் சாக்கெட்லேயும் பவர் வருது, லைட் எரியுது. பட் நம்மளால் ஃப்ளக் பண்ண முடியல. நம்ம என் பல்பை கழட்டிட்டு அந்த இடத்துல கரண்ட்டை வச்சு பல்பை மாட்டி அந்த பல்புக்கு ஒரு கரண்ட்டை திருடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்த ஜேட் அதை போய் ஜிம் கிட்ட சொல்கிறான். அந்த ஐடியா ஒர்க்கும் ஆகுது. ஸோ காலனி ஹவுஸ் இருக்க எல்லா பல்பு, எல்லா எலக்ட்ரிக் பொருட்கள் கலெக்ட் ஆகிற இடத்துலையும் அவங்க ஒயரை வச்சு அந்த கரண்ட்டை எடுக்கிறாங்க. ஆனால் டோனாக்கு இதில் எதுலேயுமே உடன்பாடு இல்லை. அவள் கோபமாக கிளம்பி பாரில் போய் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்ட போய் கென்னி பேசுகிறான். ஏன் நம்ம இங்கேருந்து போகிறதுல உனக்கு உடன்பாடு இல்லையா, ஏன் உனக்கு இதில் இஷ்டம் இல்லை, ஏன் தனியாக உட்காந்துட்டு இருக்கேன்னு. அப்போ தான் டோனா ஒரு விஷயத்த சொல்கிறான். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, நம்ம மக்களோட நம்பிக்கையை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி நம்ம அவங்களுக்கு ஹோப்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் அது நடக்காமல் போனால் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க ஏமாந்துருவாங்க, அடுத்து எந்த விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. உனக்கு இந்த விஷயம் புரியும், இப்போ புரியாது, நீ இப்போ வளர வளர லீடராக புரியும். இப்போதைக்கு நான் தனியாக விடுன்னு சொல்லி கென்னி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறான். இந்த பக்கம் காட்டுக்குள்ளே போன பாய்டும் சாராவும் ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரம் ஃபுல்லாக பாட்டில்ஸ் கட்டி தொங்க விட்டுருக்கு. ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சீட் இருக்குது. இது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணலான்னு பாய்டு மரத்துக்கிட்ட போகிறான். பட் சாரா தலையை பிடிச்சிட்டு உட்கார்றா. அவள் மண்டைக்கு வித்தியாசமான வாய்ஸ் கேட்குது. இந்த வாட்டி அந்த வாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக கேட்குது, அவளை ஹர்ட் பண்ணுது. சரின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அந்த மரத்துக்கிட்ட தூரமாக கூட்டு வந்து பாய்டு அந்த வாய்ஸ் என்ன சொல்லுச்சுன்னு கேட்குறான். அதுக்கு சாரா, இங்கே அந்த மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் மோசமான விஷயம் இல்லை, இந்த காட்டுக்குள்ளே அதை விட மோசமான விஷயம் நிறைய இருக்குது, தயவு செஞ்சு இங்கேருந்து திரும்பி போயிடுங்கன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. இதை கேட்ட பாய்டு, இல்லை நம்ம இங்கேருந்து திரும்பி போகிறது இல்லை, நம்ம மறுபடியும் ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி சாரா சொல்கிறத மதிக்காமல் காட்டுக்குள்ளே திரும்பி போயிடலாம். அவங்க காட்டுக்குள்ளே திரும்பி போய் ஒரு டென்ட்டு போட்டு அதில் அந்த டாலிஸ்மனை தொங்க விட்டு காட்டுக்குள்ளேயே நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க. பட் அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்க சொல்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்கள சுற்றி மூவ் பண்ணுற மாதிரி அவங்க உணர்றாங்க. ஏதோ ஒரு பெரிய உருவம் அப்படின்னு, ராட்சச உருவம், அது அவங்கள டென்ட்டோட இழுத்துட்டு போய் பல கிலோமீட்டர் தள்ளி போய் வேறு இடத்துல போட்டுருது. பட் அவங்க அது என்னன்னு பார்க்க தைரியம் இல்லை. ஏன்னா நைட்டில் வெளில வந்தால் மான்ஸ்டர்ஸ் நம்மளை கொண்டுடும். ஸோ பகல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், வெளியில் வந்து இது நம்மளை எங்கே கூட்டு வந்து விட்டுருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. விடியுது. வெளியில் வந்து பார்த்தா ஒரே சிலந்தி வலையாக இருக்குது. அவங்கள சுற்றி அவ்வளோ சிலந்தி வலையாக அவங்க பார்த்ததே இல்லை. எல்லாமே ராட்சச சிலந்தி வலையாக இருக்குது. இது என்ன இடம்னே தெரியாமல் பாய்டு முழிக்கிறான். சாரா, இது ஆபத்தாக இருக்குது, நம்ம இங்கே இருக்க வேணாம், போயிடலான்னு சொல்கிறான். பட் பாய்டுக்கு அவன் பொண்டாட்டி குரல் கேட்குது. அவன் பொண்டாட்டி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை கேட்ட பாய்டு ஏமாந்து அந்த குரலை நோக்கி போகிறான். அங்கே போனால் அது ஒரு சிலந்தியோட ட்ராப். அந்த ட்ராப்பை தொட்ட உடனே பாய்டோட உடம்பு ஃபுல்லாக சிலந்திகள் ஏறி அவனை கடிச்சு கொதறுது. இதை பார்த்த சாரா அலறி அடித்து போய் பாய்டு அங்கேருந்து காப்பாற்றி தனியாக கூப்பிட்டு வரான். அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி நடந்து போக போக இருட்டிகிட்டே வருது. என்னடா இது, இந்த இடத்துல மழையா, இருட்டிட்டு வருதான்னு நினைக்க சொல்ல கட் பண்ணால் டவுனில் எல்லா வயசையும் எடுத்து எல்லா கனெக்ஷன்ஸும் கொடுத்து அந்த டவரை மேலே ஏற்ற டவுன் மக்கள் எல்லாரும் கடினமாக உழைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஐடியா கடைசியாக லைம் லைட்டுக்கு வரப்போகுது. இதை பார்த்துட்டு இருந்த எலிஸ் பாத்திமாவை தனியாக கூட்டிகிட்டு போய், இதுக்கு மேலே இங்கே என்ன நடக்கும்னு தெரில, வாழ்வோ சாவோ, நமக்கு இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் டைம் தான், நான் இந்த டைமை வேஸ்ட் பண்ணது விரும்பலை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ப்ரப்போஸ் பண்ணுறான். அங்கே ஒரு க்யூட்டான மொமெண்ட் நடக்குது. ஃபாத்திமாவும் ஓகே சொல்லிடுறான். இது எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த டவரை மேலே ஏற்ற தயாராகிறாங்க. ஒரு லிவரை கட்டி அந்த டவரை கீழே இருந்து மேலே ஏற்றுறாங்க. மேலே ஏற்றி அந்த டவரை நிற்க வச்சு அதில் ஆண்டனாவை மாட்டி சிக்னல் வருதான்னு செக் பண்ண ரெடி ஆகுறாங்க.
இது எல்லாம் நடந்துட்டு இருக்க சொல்ல ஜேட் சுற்றி பார்க்குறான். கென்னியோட அம்மா அங்கே இல்லை. நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் மீட் பண்ணி பேசுகிறான். அப்போ தான் அவங்க புருஷன் செத்த சோகத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்களும் வாங்க, நீங்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி அவங்களையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு ஜேட் அந்த டவர் இருக்க இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் எல்லா செட்டப்பும் கம்ப்ளீட். மேலே இருக்க டவர்லேருந்து சிக்னல் கீழே வரும். அதை நம்ம இந்த காப்பர் ஒயர் மூலயமா டியூன் பண்ணுறோம். டியூன் பண்ணி இந்த ரிசீவரில் பேச போகிறோம். இதுதான் பிளான். எல்லா பவரும் இந்த வீட்டில் இருக்க லைட் பல்ப்ஸ்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு ஈத்தனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு செட்டப் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுறான். செட்டப் முடிஞ்ச உடனே மொத்த சுவிட்சஸும் ஆன் பண்ணுறாங்க. மொத்த பவரும் அந்த டவருக்கு போகுது. ஒவ்வொரு சேனலாக டியூன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டாட்டிக் சிக்னல் வருது. இதை பார்த்த ரொம்பவே சந்தோஷப்படுறான், நமக்கு சிக்னல் வந்துடுச்சுன்னு. ஆனால் திரும்பி பார்த்தா அந்த புயல் பாய்டுக்கும் சேராக்கும் பக்கத்தில் இருக்க அந்த புயல் டவுனை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பாய்டும் சேராவும் டவுனை விட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் வெளில இருக்காங்க. இந்த புயல் வந்து டவுன் அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த டவர் செதஞ்சு போயிடும். ஸோ அதுக்குள்ளே எதனா பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. காட்டில் மழையில் தனியாக மாட்டிகிட்டு இருக்க பாய்டும் சேராவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் சேரா முன்னாடி வரான். இந்த பக்கமாக போங்க, அங்கே ஒரு ஃபேரவே ட்ரீ இருக்குது. இந்த இடம் இப்போது உங்கள் எல்லார் மேலேயும் மிகுந்த கோபத்தில் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதுக்கு எதிராக செயல்படுறீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இங்கேருந்து போயிடுறது தான் நல்லதுன்னு சொல்லி அந்த பையன் சேராக்கு வழி காட்டுறான். சேராவும் பாய்டை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு தெரியும் நம்ம எங்கே போகிறோன்னு, வா போகலான்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு அந்த ஃபேரவே ட்ரீல இறங்குறாங்க. இறங்கினா பார்த்தா பாய்டு ஒரு லைட் ஹவுஸ் மாதிரியான ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். சேரா எங்கே போனானே தெரில. அதே சமயம் இந்த பக்கம் கட் பண்ணால் டவுனில் டவரை மேலே ஏற்றிட்டு இவங்க அந்த ஸ்டோம் வரத்துக்குள்ளே சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரிசீவராக மாற்றி மாற்றி சிக்னல் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போது ஒரு குரல் கேட்குது. அந்த குரலை கேட்ட ஜிம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, நான் ஒரு வேறு ஒரு மனுஷனோட குரலை கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா, நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு, நாங்கள் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறான். பட் அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, டேய் ஜிம், நீ உன் பொண்டாட்டியை தனியாக வீட்டில் வந்து விட்டுக்கூடாது, அவள் தனியாக அங்கே பல்ல நோண்டிட்டு இருக்கா பாரு, அவளுக்கு என்ன ஆகணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது. இதை கேட்ட டோனாவும் ஜிம்மும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த வாய்ஸை கேட்டது டோனா அண்ட் ஜிம் மட்டும்தான். டோனா தான் ஜிம் பக்கத்தில் நின்று இருந்தான். அலறி அச்சுன்னு ஈத்தனும் ஜூலியும் காலனி ஹவுஸில் விட்டுட்டு அந்த டவரை கூட எடுத்து வைக்காம ஜிம் வீட்டுக்கு அலறி அடிச்சுட்டு வர்றான். அங்கே பார்த்தா டேபிதா தனியாக அந்த பள்ளத்தை தோண்டிகிட்டே இருக்கா. தோண்ட அது ஆழமாக போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அது இடிஞ்சு நிலசரிவு மாதிரி உள்ளே போயிடுது. டேபிதா அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தவ பரவாயில்ல, இந்த ஒயர்ஸ்லாம் எங்கே தான் போகுதுன்னு பார்த்தா அந்த ஒயர்ஸ்லாம் எங்கேயுமே போகலை. அந்த பள்ளத்தில் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எப்படி இங்கே கரண்ட் வருதுன்னு எதுவுமே புரியாமல் அங்கே நின்று இந்த டேபிதா முன்னாடி திடீர்னு பக்குன்னு வந்து நிற்கிறான் விக்டர். நீ என்னடா இங்கே பண்ணுறனா? நான் அந்த அட்டாக்குக்கு அப்புறம் இங்கே தான் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். அந்த பையன் சொன்னான் நீ இங்கே வருவன்னு, வந்தால் உன்னையும் வெளில கூட்டிகிட்டு போக சொன்னான், வா நம்ம இந்த பக்கமாக போனோன்னு. டேபிதா இது என்ன இடம்னு கேட்குறா. இதுதான் நம்மளை அட்டாக் பண்ணுற மான்ஸ்டர்ஸ் வாழற இடம் பகல்லன்னு சொல்லி காட்டுறா. சுற்றி வால் முழுக்க அந்த சிம்பிள்ஸு, ரசத்தால் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ் அது இதுன்னு இருக்குது. அங்கேருந்து விக்டர் டேபிதாவை கூட்டிகிட்டு கிளம்புறான். அதே சமயம் ஊருக்குள்ளே புதுசாக ஏதோ ஒரு பஸ் வருது. இந்த ஓட்டி ஒருத்தரில் 2 பேரில் ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக பீப்புள். இந்த சைக்கிளுக்கு ஒரு முடிவே இல்லை. ஒருத்தர் 2 பேரையே சமாளிக்கிறதுக்கு கஷ்டம். ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக பீப்புள் வந்தால் இந்த டவுனில் இருக்க மக்கள் எப்படி அவங்கள நம்ப வச்சு இந்த விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதுக்கு மேலே லைட் ஹவுஸில் மாட்டிக்கிட்ட பாய்டு எப்படி வெளில வருவான், அந்த கேவ்ஸில் மாட்டிக்கிட்ட டேபிதா எப்படி வெளில வருவா, அந்த டவர்லேருந்து வந்த சிக்னலில் ஜிம் கிட்ட பேசினது யார், இந்த நிலச்சரிவுலேருந்து எப்படி டேபிதாவை காப்பாற்றுறது, இது எல்லாத்துக்குமான பதில் சீசன் 2ல் இருக்குது. சீசன் 2 கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.